guys, welcome to my channel Excel Mathematics in Board. நேற்று வந்து matrices introduction பார்த்தோம். இன்னைக்கு வந்து அதோட operations of matrices பார்க்கலாம். அப்படி operations of matrices பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன recall order of a matrixனா என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். Order of a matrixனா என்ன நம்ம சொல்லியிருந்தோம், number of rows into number of columns, கரெக்டா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா இப்போ இந்த மேட்ரிக்ஸ் பாருங்க, இதுல எத்தனை ரோ இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ. அதனால 3 ரோ இருக்கிறதுனால முதல்ல 3 எழுதிருக்கேன். இன்டூ காலம்ஸ், ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம், ஃபோர்த் காலம். அதனால 3/4 அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் கால்ட் ஆர்டர் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். எதுக்கு திருப்பி இதை சொல்றேன் அப்படின்னா, அகெயின் அண்ட் அகெயின் பசங்க என்ன பண்றாங்க, அந்த இடத்துல ரோஸ் அண்ட் காலம்ஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணி தான் எழுதி வைக்கிறாங்க. So there is a mistake occurring again and again. இப்போ இந்த மேட்ரிக்ஸ் கூட பாருங்க, ஏ மேட்ரிக்ஸ் எத்தனை ரோ இருக்கு அப்படின்னு சொன்னா, இதோ ஃபர்ஸ்ட் ரோ, இதோ செகண்ட் ரோ. அதனால 2 ரோ தான் இருக்கு. அதனால முதல்ல 2 முதல்ல எழுதியிருக்கேன். காலம்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம். ஸோ 3 காலம் இருக்கிறதுனால இங்க ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் என்ன எழுதியிருக்கேன், 2/3 அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் தெரிஞ்சாதான் நம்மளால நெக்ஸ்ட் என்ன பண்ண முடியும், அடிஷனோ மல்டிபிளிகேஷனோ சப்ராக்ஷனோ அது பண்ண முடியுமா அப்படின்னு நம்மளால செக் பண்ண முடியும், ரைட்? இப்போ அடிஷன் ஆஃப் 2 மேட்ரிசஸ்னா என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, இப்போ நம்ம எப்படி நார்மலா நம்பர்ஸ் ஆட் பண்றோமோ அதே மாதிரி 2 மேட்ரிசஸ்ல இருக்கிற கரஸ்பாண்டிங் பிளேஸ்ல இருக்கிற எலிமெண்ட்ஸை ஆட் பண்ண போறோம், அவ்வளவுதான். தட் இஸ் கால்ட் அடிஷன் ஆஃப் மேட்ரிசஸ். பட் அதுக்கு முன்னாடி எப்போ வந்து மேட்ரிசஸ் நம்மளால ஆட் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 மேட்ரிக்ஸோ 3 மேட்ரிக்ஸோ எவ்வளோ மேட்ரிக்ஸ்னா நீங்க ஆட் பண்ணலாம், ப்ரொவைடட் தே ஹேவ் த சேம் ஆர்டர். இப்போ இங்க பாருங்க, ஏவும் பியும் 2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கேன். ஏவோட ஆர்டரும் 2/3 மென்ஷன் பண்ணியிருக்கேன், பியோட ஆர்டரும் 2/3 மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ மேட்ரிக்ஸ்க்கு வந்து சேம் ஆர்டரா இருக்கிறதுனால இங்க அடிஷன் ஆஃப் 2 மேட்ரிக்ஸஸ் பாசிபிள். இதே மாதிரிதான் சப்ராக்ஷனுக்கும். சரி, எப்படி ஆட் பண்றது, அந்த கரஸ்பாண்டிங் பிளேசஸ்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் அப்படியே நம்ம நார்மலா எப்படி நம்பர்ஸ் ஆட் பண்ணுவோமோ அதே மாதிரி, ஏன்னா இங்க நம்பர்ஸ்ல கொடுத்ததுனால நார்மலா நான் எப்படி நம்பர்ஸ் ஆட் பண்ணுவேனோ அதே மாதிரி ஆட் பண்ணிருக்கேன், ரைட்? ஸோ இப்போ இங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்கிற எலிமெண்ட் வந்து 5. ஸோ 5 இங்க இருக்கிறது பிளஸ் -9, -6 இங்க செகண்ட் எலிமெண்டா இருக்கு, இங்க செகண்ட் எலிமெண்ட் -16. ஸோ அந்த மாதிரி அந்த ரெஸ்பெக்டிவ் பிளேசஸ்ல இருக்கிற எலிமெண்ட்ஸை நம்ம ஆட் பண்ண போறோம், ரைட்? இதுல ஒன்றும் பெருசா மிஸ்டேக் பண்ண மாட்டோம். அகெயின் எங்க மிஸ்டேக் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நம்பர்ஸ் ஆட் பண்றதுதான் திருப்பி மிஸ்டேக்ஸ் நடக்குது, ஓகேவா? ஸோ இந்த நம்பர்ஸ் ஆட் பண்ணும்போது காமனா ஆக்கிற மிஸ்டேக் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த 5 + -9 பிளஸ் இன்டூ மைனஸ் அப்படின்னு நார்மலா பசங்க அந்த மாதிரி தான் பேசுறாங்க. அது பிளஸ் இன்டூ மைனஸ் இல்லைங்க, நம்ம ஆட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த அடிஷன் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணா நம்மளுக்கு ஆன்சர் கரெக்டா வந்துடும். அப்ப அடிஷன் எப்படி, அடிஷன் ஆஃப் இன்டீஜர்ஸ் நம்ம நார்மலா சின்ன வயசுலயே படிச்சதான், நம்பர் லைன்ல வச்சு நம்ம பண்ணிக்கலாம். நார்மலி வில் ஸ்டார்ட் வித் 0, நெகட்டிவ்னா லெஃப்ட் சைட்ல மூவ் பண்ணுங்க, பாசிட்டிவ்னா ரைட் சைட்ல மூவ் பண்ணுங்க. ஸோ தட் யூ வில் கெட் த ஆன்சர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5 + -9 இருக்கு அப்படின்னா 0ல ஃபர்ஸ்ட் இனிஷியலா இருக்கணும், +5 ஐ வில் பி மூவிங் திஸ் சைட், ரைட்? 0ல இருந்து பாசிட்டிவ் சைட் போறேன் +5க்கு. ஸோ சம்வேர் ஐ am here. Then I have to add, I have to go to -9. So I have to go 9 steps backwards. நெகட்டிவ்னா பேக்வர்ட்ஸ்ல போகணும் அப்படின்றது. இப்போ 0 விட்டு 5 ஸ்டெப் தான் முன்னாடி இருக்குன்றதுனால 9 ஸ்டெப் அப்படிங்கும் போது கண்டிப்பா நான் 0 விட்டு தாண்டி இங்கெங்கயோ தான் வந்து நிற்பேன். அப்போ என்னோட ஆன்சர் கண்டிப்பா நெகட்டிவ் ஜோன்ல தான் இருக்கு, அதனால இட் இஸ் நெகட்டிவ். அதே மாதிரி என்னோட மூவ்மெண்ட் பாத்தீங்கன்னா 0ல இருந்து முதல்ல ரைட் சைட்ல போறேன், அதுக்கப்புறம் லெஃப்ட் சைட்ல. when my movement goes in opposite direction, obviously அந்த நம்பர்ஸை நான் சப்ட்ராக்ட் பண்ணி தான் ஆகணும், புரியுதா? ஸோ முதல்ல +5 அப்படிங்கும்போது ஃபார்வர்ட்ல போனேன், -9 போது பேக்வேர்ட்ல போறேன். ஸோ மை மூவ்மெண்ட் இஸ் இன் த ஆப்போசிட் டைரக்ஷன். அதனால ஐ வில் ஆப்வியஸ்லி சப்ட்ராக்ட் த நம்பர்ஸ் அண்ட் கோ வித் த ஹையர் நம்பர் சைன். இங்கே ஹையர் நம்பர் சைன் சொன்னா நான் கடைசியில நெகட்டிவ் ரீஜன்ல லேண்ட் ஆனேன், கரெக்டா? அதனால இங்க -4. இப்போ இதே இங்க பாத்தீங்கன்னா -6 + -16. இப்போ இனிஷியல் நான் 0ல இருக்கேன், -6 நெகட்டிவ்ன்றதுனால நான் நெகட்டிவ் சைட்ல போறேன், மறுபடியும் -16 அப்படிங்கும் போது இந்த பக்கம் இங்க எங்கேயோ. ஸோ என்னோட ஆன்சர் நெகட்டிவ் ஜோன்ல தான் இருக்கு. ஸோ அதனால கண்டிப்பா என்னோட ஆன்சர் நெகட்டிவ்ல தான் இருக்கணும் அகெயின். ஸோ என்னோட ஆன்சர் நெகட்டிவ் நான் கண்டுபிடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் என்னோட மூவ்மெண்ட்டும் ஒரே சைட்ல இருக்கிறதுனால அந்த 2 நம்பர்ஸையும் ஆட் பண்ணி நான் +22 அப்படின்னு கொடுத்துட்டேன், ஓகேவா? ஆன்சர் நெகட்டிவ், என்னோட மூவ்மெண்ட் ஒரே டைரக்ஷன்ல இருக்கிறதுனால நான் அந்த 2 நம்பர்ஸை மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் வித்வுட் கன்சிடரிங் தி சைன். ஸோ இட் இஸ் 6 + 16 is 22. நெகட்டிவ் ஜோன் லேண்ட் ஆனதுனால இட் இஸ் -22. லைக் தட் இட் கோஸ். ஸோ இங்க பெருசா ஒன்றும் மிஸ்டேக்ஸ் வராது.
ஸோ ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் நம்ம செக் பண்ணிடுவோம். ஆட் பண்ணும்போது இந்த இன்டீஜர்ஸ்ல வர எரர்ஸ் தான். இதை வந்து நம்பர்ல என்ன யோசிச்சு நம்ம போடும்போதே நம்மளுக்கு ஆன்சர்ஸ் கரெக்டா வந்துடும். நெக்ஸ்ட் சப்ராக்ஷன் ஆஃப் மேட்ரிசஸ். சப்ராக்ஷன் ஆஃப் மேட்ரிசஸும் எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் சேமா இருந்தா மட்டும்தான் சப்ராக்ஷன் ஆஃப் மேட்ரிக்ஸும் பாசிபிள். எப்படி ரைட் ஃபிராக்ஷன்ஸ் மட்டும்தான் ஆட் பண்ண முடியும், சப்ராக்ட் பண்ண முடியும்னு இருக்கோ, அதே மாதிரி இங்க மேட்ரிசஸ் வந்து சேம் ஆர்டரா இருந்தா மட்டும்தான் உங்களால ஆட் பண்ணவோ இல்ல சப்ராக்ட் பண்ணவோ முடியும். ஸோ இங்க அதே நான் மேல கொடுத்த அதே எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்கேன். இங்க அதே 2 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டு அதுக்கு சப்ராக்ஷன் பண்ணிருக்கேன். இங்க பிளஸ்ன்னு சொன்னதுனால நடுவில் பிளஸ் சிம்பிள் போட்டேன். இங்க சப்ராக்ட் அப்படின்னு சொன்னதுனால நடுவில் மைனஸ் சிம்பிள் போட்டிருக்கேன். 2 சிம்பிளும் டுகெதரா வரக்கூடாதுன்றதுதான் ரூல்ஸ் இல்லையா? அப்போ அந்த இடத்துல மட்டும்தான் நம்மளுக்கு என்ன ஆகும், அந்த மல்டிபிளிகேஷன் இது கேரி அவுட் ஆகும். ஸோ இதை நம்ம எப்படி வாசிக்கலாம் அப்படின்னா, 5 மைனஸ் மைனஸ் 2 சிம்பிள் பக்கத்துல வரக்கூடாது. அப்பதான் நீங்க அந்த மல்டிபிளிகேஷன் கான்செப்டை எடுத்துட்டு வரணும். அப்போ மைனஸ் இன்டூ மைனஸ் பிகம்ஸ் பிளஸ். அப்போ 5 + 9 14 அப்படிங்கிற ஆன்சர் இங்க எடுத்துட்டு வந்துடலாம். அதே மாதிரி -6 மைனஸ் மைனஸ் 2 சிம்பிள் பக்கத்துல இருக்கு. ஸோ மைனஸ் இன்டூ மைனஸ் இஸ் பிளஸ். அதனால -6 + 16 is 10. இங்க 2 - 12, இங்க +2 - 12 2 சிம்பிள் பக்கத்துல இல்ல. ஸோ நார்மலா நம்ம எப்படி வந்து நம்பர் லைன் கான்செப்ட் நான் சொன்னேனோ, ஸோ 0ல இருந்து +2, ஸோ பாசிட்டிவ் சைட் போங்க. அதுக்கப்புறம் -12 நெகட்டிவ் சைட் போங்க. ஸோ உங்க மூவ்மெண்ட் ஆட்டோமேட்டிக்கா ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கிறதுனால சப்ராக்ட் பண்ணி நீங்க என்ன பண்ணுவீங்க, எங்க நீங்க லேண்ட் ஆறீங்க, ஆப்வியஸா நெகட்டிவ் ரீஜன்ல தான் லேண்ட் ஆவீங்க. அதனால அது -10 அப்படின்னு மாறும். ஸோ இந்த நம்பர் லைன் கான்செப்டை நம்ம மைண்ட்ல வச்சுக்கிட்டாலே நம்மளுக்கு இந்த இன்டீஜர்ஸ்ல கால்குலேஷன்ல அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன்ல எரர் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. நீங்க அன்லஸ் அதர்வைஸ் பை ஓவர் லுக்ல பண்ணாதான் உண்டு. ஸோ அந்த நம்பர் லைனை கொஞ்சம் இமேஜின் பண்ணிட்டு நம்மளோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஆட் பண்ணமா சப்ராக்ட் பண்ணமா அப்படிங்கிற கான்செப்டுக்கு உள்ள வாங்க. இங்க மல்டிப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ் பத்தி இப்ப பார்க்கலாம். அப்ப இங்க வந்து எப்போ 2 மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ண முடியும், ஆர்டர் சேமா இருக்கணுமா? நோ, மல்டிப்ளிகேஷனுக்கு ஆர்டர் சேமா இருக்கணுங்கிற கண்டிஷன் கிடையாது. அதுக்கு பதிலா வேற கண்டிஷன். என்ன கண்டிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பாத்தீங்கன்னா எழுதிருக்கேன், நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் should be equal to the number of rows of the second matrix. இந்த கண்டிஷன் மேட்ச் ஆனா மட்டும்தான் நம்மளால மேட்ரிக்ஸ்ல மல்டிப்ளிகேஷன் பண்ண முடியும். சரி, நான் மல்டிப்ளை பண்ணிடுறேன். அப்போ ரிசல்டன்ட்டா ஒரு மேட்ரிக்ஸ் வரும் இல்லையா, அந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி இருக்கும் தெரியுதுங்களா? நம்பர் ஆஃப் ரோஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் இன்டூ நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஆஃப் செகண்ட் மேட்ரிக்ஸா இருக்கும் அது. ஸோ ரிசல்டன் மேட்ரிக்ஸோட ஆர்டரையும் நம்மளால கண்டுபிடிச்சிட முடியும். அதாவது ஆர்டரை வச்சு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது, ரிசல்டன் மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்ன அப்படின்னு நம்மளால செக் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க கன்சிடர் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம முதல்ல கொடுத்த அதே எக்ஸாம்பிள் தான். நம்மளோட ஏ மேட்ரிக்ஸோட எக்ஸாம்பிள் என்னவா இருந்திருக்கீங்க, ஏ மேட்ரிக்ஸோட ஆர்டர் வந்து 2/3 பார்த்தோம். இங்க பி மேட்ரிக்ஸோட ஆர்டரும் 2/3 அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போ 2/3 மேட்ரிக்ஸ் 2/3 மேட்ரிக்ஸ். அப்போ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் எப்போ பாசிபிள் சொன்னேன், ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் காலம்ஸும் செகண்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் ரோஸும் சேமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இங்க பார்த்தா சேமா இல்லை. அதனால நம்பர் ஆஃப் காலம் ஆஃப் ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் ஏவும் நம்பர் ஆஃப் ரோஸ் ஆஃப் செகண்ட் மேட்ரிக்ஸ் பியும் சேமா இல்லை, நாட் ஈக்குவல் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதனால இந்த 2 மேட்ரிக்ஸையும் நம்மளால மல்டிப்ளை பண்ண முடியாது. அப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாம we cannot go for matrix multiplication. அப்போ இப்போ நம்ம இந்த எக்ஸாம்பிளை கன்சிடர் பண்ணலாம். இந்த எக்ஸாம்பிள் இப்போ Pங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்திருக்கேன், Qங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ Pயோட ஆர்டர் பாருங்க. Pயோட ஆர்டர் என்ன, ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ. அதனால 3 ரோ இருக்கு. ஸோ 3 போட்டாச்சு. காலம் ஃபர்ஸ்ட் காலம் செகண்ட் காலம், ஸோ 3/2. ஸோ P மேட்ரிக்ஸோட ஆர்டர் 3/2 அப்படின்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நம்ம Q மேட்ரிக்ஸ் வருவோம். Q மேட்ரிக்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ 2 ரோ தான் இருக்கு. அதனால 2 ரோ 3 காலம் இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் காலம் செகண்ட் காலம் தேர்ட் காலம், ஸோ 3 காலம்ஸ் இருக்கு. ஸோ பி மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்றதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல என்ன செக் பண்ணோம், ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் கண்டிப்பா செக் பண்ணி ஆகணும். அப்போ பி மேட்ரிக்ஸோட ஆர்டர் எழுதிட்டு கியூ மேட்ரிக்ஸோட ஆர்டரும் எழுதியாச்சு. நம்மளோட கண்டிஷன் என்ன, ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் காலம்ஸும் செகண்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் ரோஸும் சேமா இருக்கணும். சேமா இருக்கா, இங்கேயும் 2 இருக்கு அங்கேயும் 2 இருக்கு. அப்போ நம்ம இந்த பி மேட்ரிக்ஸையும் கியூ மேட்ரிக்ஸையும் நம்மளால மல்டிப்ளை பண்ண முடியும். சரி, மல்டிப்ளை பண்ணிடலாம். மல்டிப்ளை பண்ணா வர ஆன்சர் எந்த ஆர்டர்ல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க ஃபர்ஸ்ட் நம்பர் இங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பர் 3, இங்க இருக்கிற லாஸ்ட் நம்பர் 3. ஸோ அதான்
வரக்கூடிய ரிசல்டன் மேட்ரிக்ஸோட ஆர்டரா இருக்கும். புரியுதுங்களா? ஸோ நம்ம ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா ரிசல்டன் மேட்ரிக்ஸையும் நம்ம எந்த ஆர்டர் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி இப்போ மேட்ரிக்ஸ் நம்ம நார்மலாக நம்ம இது வரைக்கும் பார்த்தது வந்து மல்டிப்ளிகேஷன் இஸ் கம்யூட்டேட்டிவ். ஏன்னா 2 3s are 6 தான், 3 2s are 6 தான். அப்படிதான் நம்ம பார்த்துருக்கோம். அடிஷனும் கம்யூட்டேட்டிவ் பார்த்துருக்கோம், மல்டிப்ளிகேஷனும் கம்யூட்டேட்டிவ் அப்படின்னு நம்ம இது வரைக்கும் படிச்சிருக்கோம். ஆனால் மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் மல்டிப்ளிகேஷன் இஸ் நாட் கம்யூட்டேட்டிவ். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே செக் பண்ணுங்களேன், QP மேட்ரிக்ஸ். இப்போ QP மேட்ரிக்ஸ்னா Q மேட்ரிக்ஸ் நான் முதல்ல எடுத்திருக்கேன். Qவோட ஆர்டர் என்ன? 2/3. P மேட்ரிக்ஸ் ரெண்டாவது எழுதியிருக்கேன். ஸோ Pயோட ஆர்டர் என்ன? 3/2. ஸோ அப்போ 2/3 இங்கே ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட காலம் 3, செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோ 3. அதனால இங்கேயும் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பாசிபிள். அப்போ இந்த QP மேட்ரிக்ஸோட ஆர்டர் பார்த்தீங்கன்னா 2/2 அப்படின்னு வந்து நிற்கிது. Pக்கோட மேட்ரிக்ஸ் 3/3, QPயோட மேட்ரிக்ஸ் 2/2. இதுல இருந்து நம்ம செக் பண்ணிக்கலாம் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் இஸ் நாட் கம்யூட்டேட்டிவ். அதனால ஆர்டரை மாத்தி எழுதக்கூடாது. ஆர்டரை மாத்தி எழுதுனா கண்டிப்பா வேற ஆன்சர் தான் வரும், அப்புறம் மார்க் வராது. ரைட். சரி, இப்போ மல்டிப்ளிகேஷன் எப்ப பண்ணலாம் அப்படிங்கிற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அப்ப இப்ப எப்படி மல்டிப்ளை பண்றது? ஆஸ் யூஷுவல் சொல்ற மாதிரி தான் PQ மேட்ரிக்ஸ். ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் யாரு? P மேட்ரிக்ஸ். P மேட்ரிக்ஸ்ல இருக்கிற ரோவை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. Q மேட்ரிக்ஸ்ல இருக்கிற காலம்லாம் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஸோ P மேட்ரிக்ஸ்ல இருக்கிற ரோ மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவேன், Q மேட்ரிக்ஸ்ல இருக்கிற காலம்ஸ் மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவேன். நான் PQ மேட்ரிக்ஸோட ஆர்டர் எழுதிட்டேன் 3/3 அப்படின்னு. அப்படின்னா அர்த்தம் 3 ரோ 3 காலம், இதுதானே அர்த்தம். இப்போ P மேட்ரிக்ஸ் நான் என்ன சொன்னேன்? ரோஸை மட்டும் கன்சிடர் பண்ணுங்க. இப்போ P மேட்ரிக்ஸ்ல மொத்தம் எத்தனை ரோஸ் இருக்கு? 3 ரோஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரோ 2 2 3 பாத்தீங்களா? காலம் ஃபர்ஸ்ட் ரோல 2 3 2 3 2 3 அந்த 3 காலம்லயும் அதே தான் எழுதிருக்கேன். செகண்ட் ரோல இருக்க -1 4, செகண்ட் ரோக்கு நேரா ஒரு காலம்க்கு நேரையும் -1 4 -1 4 -1 4 எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்னது? தேர்ட் ரோல நமக்கு என்ன இருக்கு? -5 -0 -5 0 -5 0 இதையும் நான் மென்ஷன். ஸோ P மேட்ரிக்ஸ்ல இருக்கிற ரோஸ் எல்லாம் எடுத்து அழகா ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அப்போ Q மேட்ரிக்ஸ்ல இருந்து என்ன எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன்? Q மேட்ரிக்ஸ்ல இந்த காலம்ஸ் மட்டும் தான் எடுக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் காலம் இங்க என்ன இருக்கு? 5 5 6. ஃபர்ஸ்ட் காலம்க்கு நேரா 5 6 5 6 5 6. செகண்ட் காலம் பார்த்தீங்கன்னா -1 2 1 -2 1 -2 1 -2 மென்ஷன் பண்ணியிருக்கேன். தேர்ட் காலம்ல 7 -1 7 -1 7 -1. ஸோ Pல இருக்கிற ரோஸ் கன்சிடர் பண்ணியிருக்கேன், Qல இருக்கிற காலம்ஸை கன்சிடர் பண்ணி கரெக்டான அந்த பிளேஸ்ல ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நார்மலா உங்களுக்கு இந்த 7 ஷேப்ல போட்டு எழுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரொசீஜர் இதுதான். அந்த 7 ஷேப்ல போடும்போது நிறைய பேர் இங்கேயும் நிறைய மிஸ்டேக்ஸ், அந்த மல்டிப்ளிகேஷன் கூட நம்மளுக்கு அந்த 1 2 கூடயும் 3 1 கூடயும் பண்ணும்போது நிறைய மிஸ்டேக்ஸ் பண்றீங்க அப்படின்றதுனால நான் இந்த மாதிரி இதுக்கு நேராவே எழுதிக்கோ அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். இது நீங்க மெயின் பேஜ்ல எழுதணும்னு அவசியம் இல்லை, ரஃப் காலம்ல போட்டு நமக்கு வேணுங்க வந்து ஆன்சர் மட்டும்தான், நம்மளுக்கு எப்படி கன்வீனியன்ஸோ அப்படி எழுதிக்கலாம், அவ்வளவுதான். ஸோ 7ல போடும்போது நார்மலா அங்க என்ன ஆகுது? நிறைய மிஸ்டேக்ஸ் அக்கர் ஆகுதுன்றதுனால நான் என்ன பண்ணிட்டேன், இங்க கீழே எழுதியிருக்கேன். ரைட். இப்போ மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2 5s are 10 3 6s are 18. அப்படியே சைனோட சேர்த்து தான் மல்டிப்ளை பண்ணணும். அப்படியே சைனோட சேர்த்து தான் மல்டிப்ளை பண்ணிருக்கேன். மல்டிப்ளை பண்ணிட்டு ஃபைனலா என்ன பண்ணுவோம்? அந்த 10 + 18. ஸோ 10 + 18 வரும்போது 28. 2 + -6. அகைன் அடிஷன் வரும்போது நான் சொன்ன நம்பர் லைன் கான்செப்டை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த நம்பர் லைன்ல எப்படி மூவ்மெண்ட் இருக்குன்னு பார்த்து ஆட் பண்ணுவீங்களோ, ஒரே டைரக்ஷன்ல மூவ் ஆச்சுன்னா ஆட் பண்ணி ஆன்சர் எழுதுங்க. டைரக்ஷன் ஆப்போசிட்ல மூவ் ஆச்சுன்னா சப்ட்ராக்ட் பண்ணுவீங்க. சப்ட்ராக்ட் பண்ணிட்டு நீங்க எந்த சைட்ல லேண்ட் ஆறீங்க, நெகட்டிவ் சைன்ல லேண்ட் ஆறீங்கன்னா நெகட்டிவ் நம்பர் போட்டுக்கலாம், பாசிட்டிவ் சைன்ல லேண்ட் ஆறீங்க அப்படின்னா பாசிட்டிவ் சைன் போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 2 + -6 அப்படின்னா இங்க 2 வந்து நான் வந்து பாசிட்டிவ் சைட்ல இருக்கேன், -6ன்றதுனால நான் நெகட்டிவ் சைட் போகணும். ஸோ ஆப்வியஸா 0ல இருந்து பாசிட்டிவ்க்கு ஃபார்வர்ட்ல போறேன், -6ன்றதுனால நெகட்டிவ்ல போறேன். ஃபைனலா நான் லேண்ட் ஆகிற ரீஜன் நெகட்டிவ்ன்றதுனால நெகட்டிவ் சிம்பிளை நான் ஆன்சர் எழுதி முடிச்சிட்டேன். ஸோ இதுதான் PQ மேட்ரிக்ஸ் எப்படி மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ரிசல்டன் 3/3 மேட்ரிக்ஸ் வந்துருச்சா? மல்டிப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ் புரியுதா? சார் மல்டிப்ளிகேஷன் எப்போ பாசிபிள்? ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் காலம்ஸும் செகண்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் ரோஸும் சேமா இருந்தா மல்டிப்ளை பண்ணலாம். அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது வரக்கூடிய ரிசல்டன் மேட்ரிக்ஸ் ஓட ஆர்டரும் நம்ம முதலே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி ஃபிக்ஸ் பண்ணும்போது தான் என்னால் இந்த சார்ட் இங்க வந்து மேட்ரிக்ஸ் ஜென்ரேட் பண்ண முடியும். இங்க எழுதிருக்கேன் இல்லையா, இந்த மேட்ரிக்ஸ் ஜென்ரேட் பண்ணி ஃபைனலாக என்னால் ஆன்சரும் கொடுக்க முடியுது. ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் கோஸ் வித் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ். ஹோப் யூ லைக் திஸ். பாருங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.